வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் இடிந்து வீழ்ந்த புதிய பாலம். அமெரிக்காவின் கரிபியன் தீவுகளின் விவகாரம். பிரான்ஸ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் திறமையானவர்கள் இல்லை என கூறிய ட்ரம்ப் திடீர் மாறுதலுக்கு என்ன காரணம்? உக்ரைன் நீதித்துறை அமைச்சர் மீது ஊழல் புகார், பிரதமர் அதிரடி. பிரித்தானிய பிரதமரின் பதவியை கவிழ்க்க சதியா, பிரித்தானிய அரசியலில் பரபரப்பு. இந்தியாவுடன் இஸ்ரேல் உறுதுணையாக நிற்கும், பெஞ்சமின் நெத்தனியாகு. பறக்கும் கார்கள் உற்பத்தியை தொடங்கியது சீன நிறுவனம். மத்திய கிழக்கு நாடொன்றில் நிலநடுக்கம். இனி விரிவான செய்திகள். கரீபியன் தீவுகளில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் கிளாட் பாரோ இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸின் சில பகுதிகளில் இன்று புதன்கிழமை 5.2 ரிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த பூகம்பம் அந்த நாட்டு நேரப்படி காலை 11:32 மணியளவில் பதிவாகியதாக அமெரிக்க புவி சரிதவியல் ஆய்வு பணியகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் லெபனானிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. நில அதிர்வு இடம்பெறும் பகுதியில் சைப்ரஸ் அமைந்திருந்தாலும் அங்கு பதிவாகும் பூகம்பங்கள் அரிதாகவே சேதத்தை ஏற்படுத்துகின்றன. தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலிருந்து திபெத்தை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட அந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த நிலையில் திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து வீழ்ந்திருக்கிறது. மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுபாங்ஜியாங்கோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து 758 மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாலம் இடிந்து விழும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றது. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் சமீபத்தில் திறக்கப்பட்ட பாலம் இடிந்து வீழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கான வாகனமான பறக்கும் கார்கள் உற்பத்தியை சோதனை முறையில் சீன நிறுவனம் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க நிறுவனமான டெஸ்லா விரைவில் பறக்கும் கார்களை உற்பத்தி செய்ய இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாக பறக்கும் கார்கள் உற்பத்தியை சீன நிறுவனம் தொடங்கியிருக்கிறது. தெற்கு சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தில் 1.20,000 சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்படவிருக்கும் தொழிற்சாலையில் முதல் பறக்கும் கார் தயாரிக்கும் பணி தொடங்கவிருப்பதாக அந்த நாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. முதற்கட்டமாக ஆண்டுக்கு 5,000 பறக்கும் கார்களை இந்த தொழிற்சாலை தயாரிக்கும் வல்லமை பெற்ற நிலையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இது ஆண்டுக்கு 10,000 பறக்கும் கார்களை தயாரிக்கும் வகையில் மேம்படுத்தப்படவிருக்கிறது. இதுவரை உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளிலேயே மிகப்பெரிய அளவில் திறன் பெற்ற தொழிற்சாலையாக இது அமைந்திருப்பதாகவும் அதன் முழு செயல்திறனும் நடைமுறைக்கு வந்தால் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் ஒரு பறக்கும் கார் உற்பத்தி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. பிரித்தானிய பிரதமரின் பதவியை கவிழ்க்க சதி நடப்பதாக பிரதமரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டார்மரின் பதவியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் அதன் பின்னணியில் சுகாதாரத்துறை செயலாளரான வெஸ் ஸ்டீட்டிங் இருப்பதாகவும் பிரதமரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தன் மீதான குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ள வெஸ் தான் துரோகி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி தன் மீது குற்றம் சாட்டி உள்ளவர்கள் அதிகம் தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று கேலியாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பிரதமர் ஸ்டார்மரின் டிஜிட்டல் அடையாள திட்டம் தனக்கு பிடிக்காததால் வெஸ் சமீபத்தில் அது குறித்து கேபினட் கூட்டத்தில் விமர்சனம் முன்வைத்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஊழல் புகாரில் சிக்கியுள்ள உக்ரைன் நீதித்துறை அமைச்சர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உக்ரைன் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் நீதித்துறை அமைச்சரான கெர்மான் கலுசங்கோ என்பவர் $100 மில்லியன் மதிப்பிலான ஆற்றல் துறை சார்ந்த ஊழல் வழக்கு ஒன்றில் சிக்கியிருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கெர்மான் மீது விசாரணை ஒன்று துவக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உக்ரைன் பிரதமரான யூலியா ஸ்விரிடெங்கோ இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார்.
இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் உக்ரைன் அதிகாரிகள் 7 பேரை கைது செய்திருக்கின்றனர். நாடு தொடர்ந்து ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதுடன் ஏற்கனவே நாடு முழுவதும் நீண்ட மின்வெட்டுக்களை மக்கள் எதிர்கொண்டு வரும் நிலையில் மின்சார துறையில் நடந்ததாக கூறப்படும் $100 மில்லியன் மதிப்பிலான ஊழல் மக்களை கொந்தளிக்க வைத்திருக்கின்றது. கெர்மான் இதற்கு முன்னர் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்ற கார் வெடித்ததில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக போலீசார் காரை ஓட்டி வந்தது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் என கண்டறியப்பட்டிருக்கின்றது. கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய அவருடன் தொடர்பில் இருந்ததாக பெண் மருத்துவர் உள்ளிட்ட பல மருத்துவர்கள் சிக்கியிருக்கின்றனர். இந்த தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் முகமது உமருடன் இன்று காலை வரை 6 மருத்துவர்கள் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் டெல்லி கார் விபத்தில் தங்கள் உறவுகளை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸல பக்கத்தில் குறிப்பிடுகையில், டெல்லி கார் வெடி விபத்தில் தங்கள் உறவுகளை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். துயர்மிகு நேரத்தில் இந்தியாவுக்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் பணிபுரிய வெளிநாட்டினருக்கு H1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகை விசாவை பயன்படுத்துபவர்களில் 70% மேற்பட்டோர் இந்தியர்கள் ஆவார்கள். இதற்கிடையே H1B விசா கட்டணத்தை $1,00,000 அதாவது இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாவாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியிருக்கிறார். 1,75,000 இருந்த இந்த கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டணத்தை H1B விசா பெற்று பணியாற்றும் ஒரு பணியாளருக்கும் அவரை பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த H1B விசாவை அதிகளவில் பெறும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் H1B நடைமுறையில் தனது முடிவிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பின்வாங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கின்றார். அப்போது H1B விசா திட்டத்தால் அமெரிக்க தொழிலாளர்களின் ஊதியங்கள் குறையுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், ஆம், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாம் திறமையான ஊழியர்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர், அமெரிக்கர்களிடம் திறன் இல்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது, இல்லை, அப்படி பொதுவாக சொல்லிவிட முடியாது. சிக்கலான பல உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்கர்கள் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலையில்லாமல் இருப்போரை உடனடியாக ராக்கெட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நியமிக்க முடியாது. படிப்படியாகவே முன்னேற்ற வேண்டும். உலகம் முழுவதிலுமிருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.